வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் குழுவின் அலுவலகமாக செயல்பட்ட பாரிய வீட்டின் சோதனை முன்னெடுப்பு. நேருக்கு நேர் மோதவிருந்த 300 அடி கீழ்நோக்கி பாய்ந்த விமானம். சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்ற பேருந்து சாரதி மீது தாக்குதல். கணவரை வரவேற்க விமான நிலையம் சென்ற பெண் பற்றி எறிந்த வீடு. யாழில் கிணற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென வாங்கி விழுந்து இழந்துள்ளார். சொன்னாகம் சுப்பிரமணியம் வீதியைச் சேர்ந்த சிவஞானம் சிவகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு இழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அவர் நேற்று மதியம் கிணற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி நிலத்தில் சரிந்துள்ளார். இதனை அவதானித்த அவரது மகன் அவரை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். பின்னர் உடல் குற்ற பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1983ஆம் ஆண்டு வெலிகடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களில் 42ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் ஆரம்பத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடராசா தங்கவேல், செல்வராசா யோகச்சந்திரன், கணேசேந்திரன், ஜெகநாதன், செல்லத்துறை சிவசுப்பிரமணியம் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழ மக்கள் புரட்சியை விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகளின் கட்சியின் தலைவர் சீனாவேந்தன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன், யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா, வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா திரேஷ் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி விவகாரம் தொடர்பில் கொலையாளர்களிடமிருந்தே நாம் நீதியை கோர முடியாது என மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணியினர் தெரிவித்தனர். செம்மணி விவகாரத்திற்கு நீதியான விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பில் உள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் காரியாலயத்திற்கு முன்னர் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த அமைப்பு இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த மனித புதைகுழிக்கு ஒரு இன அழைப்பின் சான்று எனவும் போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்கான விசாரணைகள் உடனடியாக இடம்பெற வேண்டும் எனவும் இந்த குற்றங்களை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணியினர் வலியுறுத்தினர். திருகோணமலை தம்பலாகமம் பிரதான வீதியில் நேற்று திடீரென தீப்பற்றி எரிந்ததாக முற்றாக நாசமாகியுள்ளது. வீட்டு உரிமையாளர் குவைத் நாட்டிலிருந்து நாடு திரும்ப உள்ள நிலையில் கணவரை வரவேற்க மனைவி பிள்ளைகளுடன் கொழும்புக்கு சென்ற போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை மாவட்டம் தம்பலாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பலாகமம் பிரதான வீதியில் ஒரே காணிக்குள் 2 வீடுகள் அடைந்துள்ளது. இதில் ஒன்றில் வீட்டு உரிமையாளரின் குடும்பமும் மற்றும் ஒரு வீட்டில் உரிமையாளரின் தாயும் இன்னொரு மகளும் தூங்கிய நிலையில் புகை வாசனை ஒருவரை சத்தம் ஏற்பட்டதை அடுத்து வெளியேறினர். இதன் பின்னர் அருகாமையில் உள்ள வீட்டாருக்கு அறிவித்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு கட்டுப்பாட்டுக்குள் திணைக்களத்தினர் பிரிவினர் விரைந்து செயல்பட்டதாக தெரிய வருகிறது. வீட்டு உரிமையாளர்கள் தொலைபேசி ஊடாக அயலவர்கள் தகவல் கூறியுள்ளனர். வீட்டிலுள்ள மின்சார பொருட்களினால் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உட்பட பல தளபாடங்கள் என பல லட்சக்கணக்கான பெறுமதியான பொருட்கள் நாசமடைந்து எரிந்து சாம்பலாகியுள்ளது. இது மின்கசிவா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்பது பற்றி தம்பலாகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்கான வருடந்தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மணல் வழங்க பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் விநியோகம் இடம்பெறுகிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஜூலை 29 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் நல்லூர் கந்தனுக்கு அம்மன் பகுதியிலிருந்து மணல் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் சட்டவிரோத மணல் அகழ்வால் இம்முறை மணல் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் மணல் வழங்க மறுத்திருந்தனர். இதனால் அம்பன் பிரதேச சபை செயலாளர் மற்றும் கிராம மக்களுக்கிடையே முருகல் நிலை இடம்பெற்றதுடன் போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் விநியோகம் இடம்பெறுகிறது. அதேவேளை வடமராட்சி கிழக்கு அம்மன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் தனது கிராமத்தில் மணல் அகழ்வு மேற்கொள்ள வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் அதனை மீறி தனிநபர் ஒருவர் தன்னுடைய பெயரில் கனிய வளங்கள் மற்றும் புவிச்சரிதவியல் திணைக்களத்தின் அனுமதியினை பெற்ற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அம்மன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற வீரர் நேரடியாக அளித்த சாட்சியம் ஊடாக நாங்கள் இந்த செம்மணியை அணுக வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரட்னா ராஜபக்ச என்கின்ற வீரர் நேரடியாக அளித்த சாட்சியம் ஊடாகவே நாங்கள் இந்த செம்மடியை அணுக வேண்டும் என்ற பார்வை எனக்கு இருக்கிறது. 300 முதல் 600 வரையிலான பேரை கொலை செய்து எங்களிடம் மேலதிகாரிகள் தந்தார்கள். இங்கு கொண்டு வந்து அவர்களை புதைத்திருக்கின்றோம் என அவர் சாட்சியம் வழங்கியிருந்தார். அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச மன்னிப்பு சபை போன்றன மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் 99 ஆண்டு வரையில் அகழ்வு பணியை மேற்கொண்டு சுமார் 19 எலும்புகளை அப்போதே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்று கட்டடங்களுக்கான அகழ்வு வேலை இடம்பெறுகின்ற போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கான வழக்கு தொடுக்கப்பட்ட பின்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 90 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு இன அழிவின் சான்றாகும். ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும். பல சிங்கள சகோதரர்கள் எங்களிடம் பேசும்போது, தர்க்கம் செய்யும் போது விடுதலை புலிகளின் கொலையாளர்கள் பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். அதுவல்ல இங்கு பிரச்சனை. விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தியுள்ளது. பாதுகாப்பு படையினர் என்ற பெயரில் மக்கள் பாதுகாப்பாக வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். விமானத்துடன் நேருக்கு நேர் ஏற்படும் மோதலை தவிர்க்கும் விதமாக சவுத் வெஸ்ட் விமானம் திடீரென கீழ்நோக்கி பாய்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலிபோர்னியாவில் பார்பாக்கில் இருந்து புறப்பட்ட சவுத் வெஸ்ட் ஏர்லைன் விமானம் ஒன்று புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே பயங்கரமான முறையில் கீழ்நோக்கி பாய்ந்ததில் 2 விமான பணிப்பெண்கள் காயமடைந்துள்ளனர். பயணிகள் பெரும் பீதிக்குள்ளாகியுள்ளார்கள். மற்றொரு விமானத்துடன் வானில் மோதலை தவிர்க்கும் விதமாக இந்த செயல் இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது. ஃபிளைட் அவேர் விமானம் தரவுகளின்படி விமானம் வெறும் 36 வினாடிகளில் 300 அடி கீழே இறங்கியுள்ளது. விமானத்தில் இருந்த பயணிகளின் நிலைமை மிகவும் குழப்பமாக இருந்ததாகவும் பலரும் விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என அஞ்சியதாகவும் தெரிய வந்துள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஹந்தானை சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்ற சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் ஹந்தானை பகுதியில் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, அனுராதபுரத்தில் இருந்து ஹந்தானே மலைத்தொடர் பார்வையிட சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதி கண்ணாடியை நோக்கி திரும்பி வரும்போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, அனுராதபுரத்தில் இருந்து ஹந்தானி மலைத்தொடர் பார்வையிட சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதி கண்டியை நோக்கி திரும்பி வரும்போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திரும்பி வரும் வழியில் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் பேருந்து மோதியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் பேருந்தின் சாரதி மீது பொல்லுகளினால் கொடூரமாக தாக்குதலை நடத்தியுள்ளனர். பேருந்தில் பயணித்து பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்த போதிலும் மேலும் தாக்கியுள்ளார்கள். தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாடசாலை மாணவர்களும் இருந்துள்ளார்கள். இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கை நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யுத்தம் நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 2004 ஆண்டுகள் பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணா அம்பான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயற்பட்ட பிள்ளையான் எனப்படும் சிவனேசஞ்சுரை தந்திரகாந்தன் தலைமையில் பலர் செயற்பட்டிருந்தனர். இதன் அடிப்படையிலேயே நேற்று இருவேறு ஜீப் வண்டியில் குற்றப்புலனாய்வு பிரிவினால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்து அவ்விடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். அந்த நபர்கள் இனம் காட்டியதற்கு அமைய கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகமாக செயற்பட்ட கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாழவெட்டுவான் சந்திக்கு அருகே உள்ள பாரிய வீடு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களுடன் நீண்ட நேரமாக குறித்த வீட்டின் தரித்து நின்ற புலனாய்வு பிரிவினர் சோதனை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறிச் சென்றதாக நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.